இப்போ இந்த காலிஃப்ளவர் பூவை வச்சு சூப்பராக ஒரு பக்கடா போடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பக்கடா போட்டு பேர குழந்தைகளோட எல்லோரும் சாப்பிட்லாம்பா. ஒரு வச்சு சூப்பராக ஒரு பக்கடா போடலாம். இந்த மழைக்கு இதமாக இருக்கும். வாங்க காலிஃப்ளவர் பக்கடா போடலாம். குட்டி குட்டி பீஸாக எடுத்து வெந்நீரை வச்சு நல்லா அலசி எடுத்துக்கிட்டோம். ஏன்னா அதில் புழுக்கள் இருக்கும், அதனால் அலசி எடுத்துக்கிட்டு பச்சி மாவை போட்டு நல்லா பெரட்டி வச்சுக்கிட்டேன். அடுப்பை பற்ற வச்சு எண்ணெய் சட்டியை வச்சு எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம பெரட்டி வச்சுருக்க காலிஃப்ளவரை எடுத்து நம்ம போட்டு நல்லா மொறுன்னு வெந்துக்கிட்டு இருக்குது. வேகும்போதே நல்லா கமன்னு வாசம். இப்போ வெந்துருச்சு, நம்ம எடுத்துக்கலாம். நல்லா அந்த மழைக்கு இதமாக நம்ம இது மாதிரி குழந்தைங்களுக்கு வீட்டிலே செஞ்சு கொடுத்தோம்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம சாம்பார் சாதத்துக்கு ரசம் சாதத்துக்கெலாம் கூட நம்ம தொட்டுக்காவாக வச்சுக்கலாம், சூப்பராக இருக்கும். அப்படியே சாதமும் வச்சாச்சு. சாதம் நல்லா குக்கரில் தான் வச்சுருக்கேன். நல்லா ஆவி பறக்க சுடு சாதம். இதுக்கு ஒரு சாம்பார் ஊற்றி சாப்பிட்டோம்னா எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் சாம்பார் வச்சுருக்கேன். கத்திரிக்காய், கேரட்டு இதெல்லாம் போட்டு சாம்பார் வச்சுருக்கேன். ரொம்பவே சூப்பரான சாம்பார், துவரம்பருப்பு சாம்பார். வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் வச்சுக்கிட்டு அப்புறம் உருளைக்கிழங்கு வறுவல், நல்லா வெள்ளைப்பூடு தட்டி போட்டு உருளைக்கிழங்கு வறுவல், காலிஃப்ளவர் பக்கடா, அப்பளம் பொரிச்சிருக்கேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ரசமும் வச்சாச்சு. இப்போ வாங்க நம்ம வந்து சாப்பிட்லாம். சூப்பரான சுட இந்த மழைக்கு இதமான சாப்பாடு தான். பாருங்கள், சாதம் வச்சு சாம்பார் ஊற்றி அப்பளம் வச்சு காலிஃப்ளவர் வச்சு உருளைக்கிழங்கு வச்சு நான் இப்போ சாப்பிட போகிறேன். அதுவும் மாங்காய்லாம் தொட்டுக்கிட்டு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். உங்களுடைய ஆதரவுகளுக்கு எனக்கு நீங்கள் ஆதரவு கொடுத்த அனைத்து மக்களுக்கும் ரொம்ப நன்றி. ஓகே பாய்.